ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே அத்தை தேள் கொட்டுற மாதிரி வார்த்தையை பேசி மாமாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அது பத்தாதுன்னு இந்த ரம்யா வேற மாமாவோட நிம்மதியை கெடுத்தே தீர்வேன்னு கங்கனை கட்டிட்டு அலையறா. பெரிய தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து இங்க ஒவ்வொருத்தரோட மனசையும் எரிச்சு இந்த வீட்டை சுடுகாடா ஆக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காமா. ரம்யா நினைக்கிற மாதிரி பெரிய தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா மாமாவோட நிம்மதி, சந்தோஷம், கௌரவம் எல்லாமே அவ நாசமாக்கிடுவா. மாமா மானம், மரியாதை எல்லாத்தையும் எழுந்து நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு உசுர மட்டும் சுமந்துட்டு இருக்கிற ஒரு நடப்போனமா ஆயிடுவாருமா. அதையும் நீ இப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறியா? சொல்லுமா, சொல்லு. நீ மாமாவுக்கு பாசக்கார தங்கச்சியா இருந்தது உண்மைனா, இப்ப நீ தெய்வமா இருக்கிறது உண்மைனா, இந்த கல்யாண பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைமா. நான் சொன்னதால மாமா பெரியத்தான் கிட்ட மனசு விட்டு பேசினாரு. இப்ப பெரியத்தா நல்ல பதிலா சொல்லணுமா? இப்ப பெரியத்தா சொல்ல போற பதில்ல தான் இந்த குடும்பத்தோட நிம்மதி மட்டும் இல்லாம அவரோட சந்தோஷமும் அடங்கி இருக்கு. அத பெரியத்தானுக்கு எப்படியாவது புரிய வைமா. பெரியத்தானோட மனசுக்குள்ள நுழைஞ்சு ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அவரோட ஆசைய நீ இல்லாம பண்ணிடுமா. ரம்யாவை பெரியத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட வாழ்க்கை என்ன ஆகும்னு அவரோட மனசுக்கு உணர்த்து. தப்பான பாதையில போயிட்டு இருக்கிற பெரியத்தனோட மனசையும் புத்தியையும் அவரோட நினைப்பையும் சரியான பாதைக்கு திருப்பி விடுமா. நானோ மாமாவோ சின்னத்தானோ ரம்யாவை பெரியத்தான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட வாழ்க்கையை கொடுமையா மாறும்னு நாங்க நினைக்கிறத விட அவரு நினைச்சாதான் இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நிறுத்த முடியும். அதுக்காக அவரு மனச மாத்த பொண்ணாலதான் முடியும். தீராத பழியோடையும் பகையோடையும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும்னு ஆசைப்படுற ரம்யா கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை நீதாமா காப்பாத்தணும்.